ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தலாமா வாங்க. ஸோ காலையில வந்து என் தங்கச்சி எல்லா ப்ரிப்பரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. அவள் தான் வருஷம் வருஷம் பண்ணுவாள். ஓகேவா, என்னென்ன பண்ணிட்டு இருக்கானா, சுண்டல், அதுக்கப்புறம் வந்து கொழுக்கட்டை. கொழுக்கட்டை வந்து இது எதுக்குன்னா உருண்டை பண்ணி வேக வச்சு தாளிக்கிறதுக்கு, கடலைப்பருப்பு வந்து பூரணத்துக்கு. அப்புறம் எங்கள் அம்மா வந்துட்டு எருக்கலாம்பூ வந்து பறிச்சுட்டு வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க மாலை கட்டுறதுக்காக. அதுக்கப்புறம் அடுப்புலேயே சாப்பாடு வெந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து நேற்று நான் வெளியே போனேன்னா, சரி விநாயகர் வைக்கிறதுக்கு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். இந்த கலர் இருந்துச்சு, கோல்டன் கலர் இருந்துச்சு. சரி இது நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் எங்கள் அம்மா பொரியலுக்கு காய் வெட்டு அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு முட்டைக்கோசையும் கேரட்டையும் நறுக்கி கேரட்டை சர்வி வச்சிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பொங்கலும் வச்சுருக்கா. பொங்கல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பூரண கொழுக்கட்டைக்கு கொழுக்கட்டை அச்சில் எண்ணெய் தடவி எடுத்திங்கன்னா சூப்பராக வரும். நான் ஃபஸ்ட் டைம் பண்ண நல்லாவே வரல. ஆனால் கொஞ்சம் நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவி அச்சு வச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இது வந்துட்டு சுய்யா மாதிரி இல்லை வாழைப்பழம் மாவு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா. அப்புறம் நான் வந்து அதெல்லாம் பொரிச்சு பொரிச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அச்சு பார்த்திங்களா, எண்ணெய் வச்சு எடுத்தனால தான் அழகாக வந்தது. அப்புறம் 2யும் இட்லி சட்டியில் வச்சு அவிச்சிட்டு அந்த உருண்டையை வந்து வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கி தேங்காய் பூ போட்டு இறக்கணும். ஸோ இதெல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கான். அவள் போய் சாமி கும்பிட்றதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ நான் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இது வந்து நெய் ஊற்றுறதுக்காகவே என் தம்பி வாங்கிட்டு வந்திருந்தான். 2 பாட்டில் வாங்கிட்டு வந்திருந்தான். இது எப்படி க்ளோஸ் பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு லப்பர் மாதிரி. அதை அமுக்கிட்டோம் அப்படின்னா க்ளோஸ் ஆயிரும். 2 வாங்கிட்டு வந்திருந்தான். ஒரு பாட்டில் ஊற்றி வச்சிருந்த நெய் வந்து தீந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் நானும் போய் குளிச்சுட்டு வந்தாச்சு. என் தங்கச்சி எப்படி பண்ணியிருக்கா அப்படின்றத பார்க்குறீங்களா. ரொம்ப அழகாக வந்து நீட்டாக பண்ணுவாள். நான் பண்ணுவேன், முருகருக்கு இருக்கும்போது ஃபுல்லாக பண்ணுவேன். விநாயகர் அப்படின்னா அவள் தான் ஃபுல்லாக பண்ணுவாள். அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பக்கத்தில் எங்கள் ஏரியாவில் சூப்பராக விநாயகர் வச்சுருக்காங்க. அதை தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். போய் சாமியை கும்பிட்டுட்டு வரலாம் வாங்க. பார்த்தீங்களா, எங்கள் ஏரியா விநாயகர் எவ்வளோ அழகாக அப்படியே பிங்க் கலரில் ஜொலிக்கிறாருன்னு சொல்லிட்டு நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு பொங்கல் சுண்டல் கொடுத்தாங்க. அப்புறம் வாங்கிட்டு வந்து அம்மாவுக்கு கொடுத்தாச்சு. அவ்வளோதான் செல்லக்குட்டீஸ். உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி எப்படி போச்சு அப்படின்றத சொல்லுங்கள். பாய், லவ் யூ ஸோ மச். ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க.